ஒரே ஒரு சிம்பிள் விஷயம்தான். நான் ஒரு இந்த ஜெஸி அண்ட் என் வீடியோஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் ஒரு பக்காவான ஆர்சிபி ஃபேன் அண்ட் விராட் கோலியோட பயங்கரமான வெறியன். என்னன்னா இந்த மனுஷனுக்கு இப்போ ரஹானி இந்த மாதிரி ஃபீல் செட் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி ரியான் பராக் பண்ணா. என்னன்னா எனக்கு தெரியல, அந்த மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா அவரை மாதிரி ஒரு லெஜெண்ட் யாருமே கிடையாது, அவரை மாதிரி ஃபினிஷரும் யாருமே கிடையாது. அவருக்கு இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் மேட்ச் ஃபீல் செட் வந்து வைக்கிறது உண்மையிலே மேட்ச் பார்த்து எனக்கு ரொம்பவுமே கடுப்பாயிடுச்சு. ஏன்டா இப்படி பண்றீங்க? ஏன்னா வந்து இது வந்து நீங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டை சிஎஸ்கே வந்து கலாய்ச்சாலும் என்ன பண்ணிக்கிட்டாலும் எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. பட் தோனின்ற மனுஷனை வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த கேப்டன்ஸ் எல்லாம் பண்றது எனக்கு உண்மையிலே ஒரு டிஸ்கசிங்கா இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, டோட்டல் அந்த இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கே அது ஒரு டிஸ்கசிங்கா இருக்கிற விஷயம் தான். அவங்க ஏன் இந்த மாதிரி ஒரு ஃபீல் செட் வைக்கிறாங்கன்னு தெரியல. அதனால தலைகிட்ட நான் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி ஃபீல் செட் வச்சாங்கன்னா நீங்க டமால்னு அடிச்சிருங்க. நீங்க அடிச்சிங்கன்னா கண்டிப்பா யாரும் இந்த மாதிரி ஃபீல் செட்லாம் வைக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பால் ஒரு 6 ஒன்று அடிச்சிட்டீங்கன்னா தலை, இல்ல நிக்கிறானுங்க பாத்தீங்கன்னா அவங்க பல்லாருன்னு ஒன்று வச்சிங்கன்னா திரும்ப அந்த ஃபீல் செட்டே அவனுங்க வைக்க மாட்டானுங்க. அதை தான் வந்து ஆக்சுவலி பண்ணணும். உண்மையிலேயே வந்து எனக்கு ரொம்ப வருத்தமா தாங்க இருக்கு இந்த விஷயம். உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.